Good morning, students. Welcome you all. This is A. Roja Ramani, your biology teacher. Welcome, students. நீங்கள் எல்லாருமே இப்போது புதுசாக 10th 11th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கீங்க. நம்ம அதில் 10thலலாம் வெறும் சயின்ஸ்ன்னு படித்தோம். அதில் எல்லாமே படித்தோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் புக்காக படித்தோம். இப்போ நம்ம வந்து தனியாக ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்டாக படிக்க போகிறோம், பயாலஜி. ஸோ பயாலஜி இஸ் த ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்திருக்கீங்க. லைஃப் சயின்ஸ் அது. வாட் இஸ் பயாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா, பயாலஜி அப்படின்றது த டேர்ம் பயாலஜி இஸ் derived from the Greek word bios means life and logins means study. பயாலஜினா என்ன, முதல்ல நம்ம சப்ஜெக்ட் படிக்கும் போது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். த டேர்ம் பயாலஜி இந்த க்ரீக் வேர்ட்லேருந்து கொண்டு வந்த வேர்டு தான் பயாலஜி. பயோஸ் மீன்ஸ் லைஃப், லாகியோ மீன்ஸ் என்னதுன்னா ஸ்டடி. பயாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் லைஃப் அண்ட் லிவிங் ஆர்கானிசம். எதோட இதில் படிக்க போகிறோம்? லிவிங் ஆர்கானிசமோடைய லைஃப்பை பற்றி படிக்க போகிறோம். அப்போ வாட் இஸ் லைஃப்? Life can be defined as the property or quality of the living organisms, thus distinct from dead or non-living in some functions like. இப்போ லைஃப் அப்படின்னு எடுத்துட்டோனாலே இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் குவாலிட்டி லிவிங் ஆர்கானிசமும் இருக்கும், நம்மளோட எதுவும் இருக்குது, நான் லிவிங் ஆர்கானிசம்ஸும் இருக்குது. காற்று ஆக்சிஜன், நமக்கு வந்து சன்லைட், இதெல்லாம் நான் லிவிங். இதெல்லாம் இல்லைன்னா லைஃப் கிடையாது. ஸோ லைஃப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லிவிங்கும் இருக்குது, நான் லிவிங்கும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லைஃப். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போது இந்த லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு உயிரினங்கள் வளர்ச்சி உயிர் இருக்குது அப்படின்னா இதில் என்ன நிகழ்ச்சிலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரோத், மெட்டபாலிசம், ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை, ரீப்ரொடக்ஷன்ஸ். தீஸ் ஆர் த ப்ரோக்ராம்ஸ் ஆர் லைஃப் வந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். ஃபர்ஸ்ட் வந்து க்ரோத். த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ் பார்த்திங்கன்னா க்ரோத், ரீப்ரொடக்ஷன், மெட்டபாலிசம் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் க்ரோத். க்ரோத் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். வளர்ச்சி அப்படி உயிரினங்கள் அப்படின்னு உயிர் அப்படின்னாலே அதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும், வளர்ச்சி இருக்கும். இட் இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் நம்பர். அதே மாதிரி அந்த இனம் வந்து என்ன ஆகும், மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். Non-living object also grow in mass by accumulation of material on its surfaces. Growth in a living being take place due to the internal processes. இப்போ growth எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா internal process. அதுதான் என்னது, செல் டிவிஷன். சின்ன கிளாஸில் நீங்கள் 10thலேயே படிச்சிருப்பீங்க, மைட்டாசிஸ், மியாசிஸ், செல் டிவிஷன். மைட்டாசிஸ் செல் டிவிஷன் இஸ் ஹெல்ப்ஸ் டு growth. நம்மளுடைய ஆர்கன்ஸோடைய க்ரோத்துக்கு வந்து எது பயன்படுதுன்னா மைட்டாட்டிக். ரீப்ரொடக்டிவ் செல் டிவிஷன் தான் மியாசிஸ் செல் டிவிஷன். Plants show continuous growth throughout their life span, while animals show growth up to a certain age. இந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வந்து தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு கிளையை வெட்டி விட்டால் கூட திரும்ப என்ன ஆகும், அது வளர்ந்துட்டு இருக்கும். அதனால தான் பிளான்ட் ஷோ த கண்டினியூஸ் க்ரோத். வாழ்க்கை அது வாழ்கிற வரைக்கும் அதனுடைய வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். பட் அனிமல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த வளர்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சி வந்து என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். புரியுதா? நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன். Reproduction, all living beings produce their offsprings by the process of reproduction. Reproduction is an important process of continuing the lineage of species. Reproduction அப்படின்றது என்னது, ஒரு தன்னுடைய இனம் வந்து மல்டி பெருகிறது தான். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ரீப்ரொடக்ஷன் அப்படி சொல்கிறோம். இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து 2 types. ஒன் இஸ் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அனதர் ஒன் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோகேரியாட்ஸ், யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா mostly they reproduction by asexual method தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபங்கை ரீப்ரொடியூசஸ் பை ஏசெக்ஷுவல் பை ஸ்போர்ஸ். ஸ்போர்கள் மூலமாக என்ன பண்ணுது, அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா வந்து பார்த்திங்கன்னா பட்டிங் மெத்தட். நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, பட்டிங் மொட்டு விடுதல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. பிளெனேரியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பை ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் அப்படின்னா ஒரு துண்டை எத்தனை கட்டிங்காக நம்ம அந்த பிளெனேரியாவை கட் பண்ணி போட்டாலும் அது ஒரு நியூ ஒன்னா வந்து என்ன ஆகும், உருவாகும். அதுதான் ரீஜெனரேஷன், திரும்ப உருவாகிறது. யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா, யூனிசெல்லுலார் ஆல்கே ஆர் அமீபா, ரீப்ரொடக்ஷன் பை சினானிமஸ் வித் க்ரோத். இட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ். அமீபா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைனரி ஃபிஷன், 2 பிளவாதல் முறையில் என்ன ஆகும், ரீப்ரொடக்ஷன் ஆகும். ஆல்கேயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரோகைராலாம் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தட், துண்டாதல் மெத்தடில் வந்து என்ன ஆகும், ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் மெட்டபாலிசம்.
மெட்டபாலிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வளர்ச்சி அடையும் போது அதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல வந்து என்ன பண்ணுது, அது எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான் என்னது மெட்டபாலிசம். உயிருள்ள செல்களில் நடைபெறக்கூடிய அனைத்து வேதி வினைகளையுமே நம்ம என்னன்னு சொல்கிறோம், மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டபாலிசம் பாருங்கள், ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கெமிக்கல்ஸ் பிலாங்கிங் டு த வேரியஸ் கிளாஸஸ், சைசஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். The chemicals within a living organism, எங்கே இருக்கும் லிவிங் ஆர்கனிசமில் இருக்கக்கூடிய chemicals are constantly being made and changed into some other biomolecules. இது வந்து என்ன பண்ணுது, கான்ஸ்டன்ட்லி நம்ம சேஞ்ச் பண்ணி பயோமாலிகுல்ஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெட்டபாலிசம். The sum total of all the chemical reaction occurring in our body is metabolism. நம்ம உடம்புல தொடர்ந்து என்ன நடந்துகிட்டே இருக்கும், மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக உயிரோடு இருக்கோம் அப்படின்னே அர்த்தம். மெட்டபாலிசம் வந்து டூ டைப்ஸ், அனபாலிசம் ஒன்று, கேட்டபாலிசம். அனபாலிசம் அப்படின்றது என்னதுன்னா வளர் சிதை மாற்றம், வளர் மாற்றம் தான் அனபாலிசம் சொல்கிறாங்க. கேட்டபாலிசம் அப்படின்றது சிதைவு மாற்றம் தான் என்னன்னு சொல்கிறாங்க, கேட்டபாலிசம். இது எல்லாமே இந்த மெட்டபாலிசம் எங்கே நடக்கும்னா லிவிங் திங்ஸில் மட்டும்தான் நடக்கும். கீழே பாருங்க, நோ நான் லிவிங் ஆப்ஜெக்ட் எக்ஸிபிட்ஸ் மெட்டபாலிசம். நெக்ஸ்ட், ரெஸ்பான்ஸ் டு த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. ஸ்டிமுலஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணர்வுகள். லிவிங் ஆர்கனிசம் ரெஸ்பாண்ட் டு தர் சரௌண்டிங்ஸ் ஆர் என்விரான்மெண்ட். சரௌண்டிங்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்தபடி தன்னை என்ன பண்ணிக்கிறது, மாற்றிக்கிறது. எந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணும், அடாப்ட் பண்ணிக்கிறது தான் ஸ்டிமுலேஷன். ரெஸ்பாண்ட் டு என்விரான்மெண்ட் ஸ்டிமுலை குட் பி ஃபிசிக்கல், கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல். கெமிக்கல், ஃபிசிக்கல், ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன், கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல். Plants respond to the external factors like light, water, temperature, other organisms, pollutants, etc. இதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்றபடி லைட் அதிகமாக இருந்தால் ஒளிச்சேர்க்கையோ என்ன பண்ணிக்கும், ஸ்ட்ரோமேட்டோ க்ளோஸ் பண்ணிடும். வாட்டர் அதிகமாக இருந்தால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் குறைஞ்சிரும். டெம்பரேச்சர் அதிகமானால் என்ன ஆகும், ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து குறையும். இதெல்லாம் வந்து என்னது, ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலஸ், அது உணர்றதுனால தான். ஆர்கனிசம் கேன் சென்ஸ் த அண்ட் ரெஸ்பாண்ட் டு த என்விரான்மெண்டல் காஸ். Photoperiod affects reproduction in asexual breeders, both plants and animals. Organisms handle chemicals entering their bodies and aware of their surroundings. Human being, the only organism which has self consequences. செல்ஃப் கான்சிக்வன்சஸ்னால் இது நமக்கே தெரியும். மற்றவங்க ஆர்கனிசம்னா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து எனக்கு சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கிறதுனால அந்த கெமிக்கல் எனர்ஜி நமக்கு இதுவாகும் போது நம்ம அதுக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ணிப்போம், அடாப்ட் பண்ணிப்போம். அதுதான் என்ன செல்ஃப் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் போகலாம். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதாமா உங்களுக்கு, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் இந்த க்ரோத், என்னெல்லாம் வளர்ச்சிக்கு என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுது. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா வைரஸஸ் கொடுத்துருக்காங்க. வைரஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இப்போ இருக்கிற நம்ம இந்த குவாரண்டைன் பீரியடே நம்ம எதனால தான், வைரஸால் தான் நம்ம இந்த குவாரண்டைனே ஆகியிருக்கோம். எபோலா, ஸ்கியா, எய்ட்ஸு, சார்ஸு, H1N1 வைரஸ், இப்போ நம்ம அதிகமாக பாதிக்கப்படுற COVID-19, தீஸ் ஆர் ஆல் காசஸ் டேஞ்சரஸ் டிசீஸ். அப்போ வைரஸ்னாலே என்ன அர்த்தம்னா நோயை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் அர்த்தம். அது நல்லா தெரிஞ்சுக்கும். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வைரஸ்? வைரஸ் அப்படின்னாலே இந்த லெட்டின் வேர்ட்லேருந்து வந்தது. வைரஸ் மீன்ஸ் பாய்சன். இன்டர்செல்லுலர் வைரஸை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா, இட்ஸ் இன்டர்செல்லுலர் ஆப்ளிகேட் பேரசைட்ஸ். அதில் ப்ரோட்டீன் கோட், டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ மட்டும்தான் அதில் காணப்படும், வேறு எந்த செல் ஆர்கனல்ஸும் இருக்காது. ஸ்டடி ஆஃப் வைரஸஸ் இஸ் நோன் அஸ் வைராலஜி. இட்ஸ் எ ஸ்மால் வேர்ல்ட். வைரஸ் இஸ் அ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கல் தட் கெட் இன்சைட் எ செல். எதுக்குள்ள, செல்லுக்குள்ளே மட்டும்தான் அதால் வாழ முடியும். இட் ஆஃபன் டெஸ்ட்ராய்ஸ் த செல். அதோட செல்லுக்குள்ளே போயிடுச்சுன்னா உடனே நம்ம உடம்புக்குள்ளே இருக்க அந்த செல்லை என்ன பண்ணிடும், அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். வைரஸஸ் ஆர் ட்ரைனி, பாக்டீரியாவை விட சின்னது. ஸ்மாலர் தென் அண்ட் ஸ்மாலஸ்ட் பாக்டீரியா சேஞ்சஸ் ரேப்பிட்லி. ஏன் இந்த வைரஸஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல, அது தன்னோட ஷேப்பை என்ன பண்ணிகிட்டே இருக்குது, சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் அதனுடைய ப்ரோட்டீனு. ஸோ ஸ்மால் அண்ட் சேஞ்ச் ஸோ ஆஃபன் தட் சயின்டிஸ்ட் டு நாட் எக்ஸாக்ட்லி ஹவு மெனி டைப்ஸ் எக்ஸிஸ்ட். இப்போ எவ்வளோ வைரஸஸ் இருக்குன்றதை சயின்டிஸ்டால் என்ன பண்ணவே முடியல, கண்டுபிடிக்கவே முடியல. தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மேக் வைரஸஸ் டிஃபிகல்ட் டு ஃபைட். அதனால தான் நம்ம வைரல் டிசீசஸ்லேருந்து என்ன பண்ண முடியல, ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். நெக்ஸ்ட், these are viruses, red blood cells E. coli bacterium and then bacteriophage. Next, or viruses are living. இப்போ viruses வந்து living ஆ நான் living ஆ இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு சர்ச்சை இருந்துகிட்டே இருக்குது.
லைக் லிவிங் திங்ஸ் வைரஸஸ் கண்டெயின் ப்ரோட்டீன் அண்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஏன் அது லிவிங் திங்ஸ் சொல்கிறோன்னா அதில் ப்ரோட்டீனும் ஜெனட்டிக் மெட்டீரியலும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஜெனட்டிக் மெட்டீரியல் நீங்கள் படிச்சிருப்பீங்க 10th RNA and DNA. The genetic material is present in the viruses, but viruses do not act like living things. ஆனால் லிவிங் திங்ஸ் மாதிரி அதனுடைய growth தனியாக வெளியே தானால என்ன பண்ண முடியாது cannot eat, தானாக எடுத்து சாப்பிட முடியாது. grow and break down ஃபுட்டை வந்து break down பண்ண முடியாது. cannot use oxygen யூஸ் பண்ண முடியாது. cannot function on its own. அதால் சொந்தமாக என்ன பண்ண முடியாது ஆனால் வேறு செல்லுக்குள்ளே போகும்போது தான் அதால் என்ன பண்ண முடியும் வாழ முடியும். Next, can only reproduces inside the living cell that serves as a host. அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹோஸ்ட் என்னது வேறு லிவிங் செல்லுக்குள்ளே போய் தான் அதால் என்ன பண்ண முடியும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஹோஸ்ட் அப்படின்னா என்னென்னா an organism form which a parasite takes food or shelter. parasiteனா நம்ம என்ன படிச்சிருக்கோம் வேறு உயிரினத்து மேலே ஒட்டி அதை அப்படியே அழிக்கும். அதுதான் parasite. அதுதான் வைரஸ் செய்யுது. ஆர்கானிசம் ஃப்ரம் விச் parasite takes food or shelter. அது ஃபுட்டையும் எடுத்துகிட்டு ஷெல்டரையும் அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு அந்த செல்லையும் என்ன பண்ணிவிடும் அதை அழிச்சிடும். வைரஸஸ் யூசஸ் ஹோஸ்ட் செல்ஸ் as a tiny factory and forces host to make viruses rather than healthy new cells. அதுலேருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிடும் அது நியூ செல்ஸ்க்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு, classifying the viruses can be grouped together by their shapes. வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் த ஷேப்ஸ் ஆஃப் வைரஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். Their shape, their disease they cause, life cycle of genetic material they contain. There are 4 main shape of virus: cylindrical, crystal shape, spear and spacecraft னு கொடுத்துருக்காங்க. the bacteriopages. நெக்ஸ்ட் பாருங்க the shapes, crystal shape இது வந்து என்னது இது என்னது சிலிண்டர் ஸ்டொபாக்கோ மொசைக் வைரஸ். இது வந்து மொசைக் பிளான்ட் டிசீஸை ஏற்படுத்தக்கூடியது, பிளான்ஸில் புகையிலை தாவரத்தில். நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் ஸ்பியர் ஷேப்பு, அடுத்து வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் ஷேப்பு. இதுதான் என்னது T4 பாக்டீரியோ பேஜ்னு சொல்லுவாங்க. ஹெட்டு, டெயில் ஃபைபர் அண்ட் பிளட். இது வந்து பாக்டீரியாவில் மட்டும் என்ன பண்ணோன்னா வாழ்ந்து தன்னோட மல்டிபிள் பண்ணிங்க. அதனால தான் இந்த பாக்டீரியோ பேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, லைக் ஏ ஸ்பேஸ் கிராஃப்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், எவ்ரி வைரஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். அது எல்லா வைரஸ்க்கும் ஜெனட்டிக் இன்சைட் த ப்ரோட்டீன் கோட். அதுக்கு பேர் என்னென்னா கேப்சிட் அப்படின்னு பேர். The protein coat protects the genetic material and helps the virus enter the host. இந்த protein coat வந்து என்ன பண்ணுதுன்னா ஜெனட்டிக் மெட்டீரியலை ப்ரொடெக்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் வேறு ஒரு செல்லுக்குள்ளே போகிறதுக்கும் இந்த ப்ரோட்டீன் தான் யூஸ் ஆகுது. Many viruses have protein coat that matches characteristics of their specific host. There are 4 main shapes of virus: crystals, spheres, cylinders and spacecraft. Next போங்க, there are shapes. Next போங்க, genetic material. They either DNA or RNA. Most RNA is made up of 1 strand of nucleotides. Most DNA is the 2 strands of nucleotide. RNA வந்து பார்த்தீங்கன்னா 1 stranded இருக்கும், DNA வந்து 2 strand. Both DNA RNA contains info making proteins. The DNA RNA வந்து ஏதோ ஒரு ப்ரோட்டீன் உருவாக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள், வைரஸஸ் லைக் சிக்கன் பாக்ஸ் வாட்ஸ் கண்டெயின் இதில் டிஎன்ஏ மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆர்என்ஏ பாருங்கள், ஃப்ளூ வைரஸஸ், ஹெச்ஐவி அண்ட் காமன் கோல்டுலாம் என்ன வைரஸ் ஆர்என்ஏ வைரஸஸ். நெக்ஸ்ட்டு, on-strain viruses cannot infect both the plants. என்னென்ன பிளான்ட் டிசீசஸ், பிளான்ட் என்னென்ன டிசீஸ் அஃபெக்ட் ஆகுது, ஹியூமன்ஸ்க்கு என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட்டு சிக்கன் பாக்ஸ் வைரஸ் அதனுடைய ஷேப்பு, ஃப்ளூ வைரஸ், இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், ராபிஸ் பார்த்துருக்கீங்களா வெறிநாய்க்கடியில் ஏற்படுதில்ல ராபிஸ் வைரஸ். நெக்ஸ்ட் போங்க, destructive host guest. One thing that viruses do the living things also do make more themselves. Viruses attack living cells and turn to them virus factories. ஒரு லிவிங் செல்லுக்குள்ளே போய் அது என்ன பண்ணுது தன்னை அதிகமாக மல்டிபிள் பண்ணுது. அதுதான் வைரஸ் ஃபேக்ட்ரி சொல்கிறாங்க. The cycle is of virus incorporating its genes into the genus of the host cell is called lytic cycle. இது என்ன பண்ணோம்னா பாக்டீரியா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் T4 பாக்டீரியா பேஜ், அதுக்குள்ளே இந்த வைரஸஸ் வந்து என்ன பண்ணோம்னா உள்ளே போய் என்ன பண்ணோம் தன்னுடைய வடிவத்தில் என்ன பண்ணும் உள்ளே போய் இன்செர்ட் பண்ணும். அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்சார்ப்ஷன். ஈகோலை ப்ரோட்டீனில் வந்து என்ன ஆகும் ஸ்லிப்போசிக்ரேட் இதை வந்து இது பண்ணி அந்த பாக்டீரியாக்குள்ளே என்ன பண்ணும் போய் என்டர் ஆகி பெனிட்ரேஷன் என்ன ஆகும் யூஸ் என்சைம்ஸ் இது பண்ணி அதுக்குள்ளே இருக்க டிஎன்ஏவை வந்து என்ன பண்ணும் உள்ளே செலுத்தி அது மல்டிபிள் பண்ணும். மல்டிபிள் ஆகி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அது ரப்சர் ஆகும்போது அந்த டயக்ராமில் பாருங்கள் ஃபுல்லாக வைரஸஸ் வந்து இதுவாகி ரப்சர் ஆகி என்ன ஆகும்னா அந்த செல்லே என்ன ஆகிடும்
டோட்டல் அந்த பாக்டீரியல் செல்லே அழிஞ்சிரும். இது லைட்டிக் சைக்கிள். நெக்ஸ்ட் பாருங்க லைசோஜெனிக் சைக்கிள். இதுவும் அதே தான். டைம் பாம் சம் வைரஸஸ் do not go straight up the lytic cycle. The genetic material host cells but do not make the new viruses right away. அது டிவைட் ஆகி இன்ஆக்டிவ் ஆகி என்ன பண்ணும், லாங் டைமாக அந்த பாக்டீரியாக்குள்ளேயே வாழும். அப்படியே அதனுடைய ஜீவன். நெக்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக புரியும் உங்களுக்கு. திஸ் இஸ் த லைட்டிக் சைக்கிள் அண்ட் லைசோஜெனிக். லைட்டிக்கில் பாருங்கள் அந்த பாக்டீரியாவை அழிச்சிட்டு அது ஃபுல்லாக வைரஸ் வெளியே வந்துடுது. லைசோஜெனிக் சைக்கிளில் பாருங்கள் அந்த பாக்டீரியாக்குள்ளேயே என்ன பண்ணுது, அது வாழுது. நெக்ஸ்ட் போங்க. ட்ரீட்டிங் ஆஃப் வைரஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் டு நாட் கில் வைரஸஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன பண்ணாது, வைரஸை கில் பண்ணாது. சயின்டிஸ்ட் ஹவ் டெவலப் ஆன்டிவைரல் மெடிசன். அதனால தான் இப்போ கூட வைரஸஸ்க்கு என்ன கிடையாது மெடிசனே கண்டுபிடிக்க முடியும். கியூர் இஸ் த பெஸ்ட். அப்போ என்ன, ப்ரிவென்ஷன் தான் அதுக்கு பெஸ்ட். வைரல் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் ஹேப்பனிங் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். நெக்ஸ்ட்டு சைல்ட்ஹுட் வேக்சினேஷன் கரெக்டாக நம்ம கொடுத்தோம். இம்யூனி சிஸ்டம் ஹெட் ஸ்டார்ட் டு ஃபைட்டிங் வைரஸஸ். வேக்சினேஷன் நீட் டு கீப் கரண்ட். ஆல்சோ a good practice to always wash your hands. அதை தான் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் எவல்யூஷன் பார்த்து கொடுத்துருக்கேன். எவல்யூஷனில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பயாலஜி படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் ஆஃபர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது எல்லாம் பாருங்கள். நம்ம பயாலஜினால நமக்கு இவ்வளோ கோர்சஸ் நம்ம போக முடியும். பெஸ்ட் நம்ம பயாலஜி படிக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்றது. தேங்க்யூ.